இன்றைய தலைப்பு நானும் செயல்களும். பொதுவாக செயல்கள் என்னை சுற்றி நிறைய நடந்துன்னு இருக்குது. என்னுடைய ஈடுபாடு இருக்குது, இல்லை என்னுடைய ஈடுபாடு இல்லை. அது எப்படி நடக்குது, இந்த செயல்களுக்கு நான் எவ்வளோ பொறுப்பாளி, அது எப்படி நடந்துன்னு இருக்குது, அதை தான் நம்ம பேச போகிறோம். நான் பார்த்துட்டோம், ஏற்கனவே இப்போ பேசியிருக்கிறோம். இங்கே நான்லேருந்து செயல்களும் பேசுகிறோம். செயல்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஆன செயல்கள் அல்லது இயல்பாகவே நடந்துன்னு இருக்கிற ஒரு செயல்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இப்போ சூரியன் உதயமாகி அஸ்தமனமாகிறது இயற்கையோட செயல். சூரியன் உதயமாகும் போது நான் செய்ய வேண்டிய செயல், அஸ்தமனமாகும் போது நான் செய்ய வேண்டிய செயல் அப்படின்னு இருக்கிறது. சூரிய உதயத்தில் நான் என்ன பண்ணோம், சூரியன் அஸ்தமனம் போது என்ன பண்ணோம் அப்படின்னா செயல்கள். நான் எப்படி நடந்துக்கிறேன், இந்த இயற்கையோடு நான் எப்படி உறவாடுறேன், நான் என்னென்னலாம் செயல்படுறேன்றதெல்லாம் செயல்களில் வந்துடும். அதில் கடவுளோட சித்தம் அல்லது இயற்கையோட சித்தம் அல்லது இயற்கையின் வெளிப்பாடு அல்லது இயற்கையின் செயல்கள் என்ன, என்னுடைய செயல்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு பரிபூர்ணத்தை அல்லது உண்மையை அல்லது மேலான ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக அனுபவிக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் ஏற்படும். நான் செஞ்சேன், நான் செய்கிறேன், என்னால் செய்ய முடியும். 3 காலத்தில் நம்ம சொல்கிறோம். நான் செஞ்சேன், நான் செய்கிறேன், என்னால் செய்ய முடியும். நான் செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் நான் செஞ்சேனா அப்படின்னு கேட்டால், அவர் நிதானமாக நிறுத்தி கேட்டால் ஆமாம் நான் செஞ்சேன்னு சும்மா மேலோக்கம் பேசுவார். தீர்க்கமாக யோசிக்கிறாரு, ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னாக்கா என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆமாம் சொல்ல முடியாது அவரால். ஏன் அவரால் ஆமாம் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க, எல்லாருமே வெற்றி பெறதில்லை. முயற்சி செய்கிற எல்லாரும் வெற்றி பெறாத போது செயல் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் செஞ்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னும் சொல்ல முடியாது. நான் செஞ்சுன்னு இருக்கும்போதே ரிசல்ட் என்னை தாண்டி வேறு மாதிரிலாம் வந்து இருக்குது, மாறுது. இப்போ நான் செஞ்சேன், இது ரெண்டுமே எனக்கு புரிஞ்சிச்சுன்னா என்னால் செய்ய முடியும்னு சொல்கிறது கூட என்னால் இப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகிடும். இப்போ ஒரு செயல், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. ஒரு நல்ல கவிதை, ஒரு அற்புதமான ஒரு கவிதையை ஒரு கவிஞர் எழுதுகிறாரு, நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த கவிஞர் எல்லா கவிதையும் நல்லா எழுதிக்கிறாரானா இல்லை. அந்த கவிதை அப்போ அவருக்கு வரவைக்கப்பட்டது, அவர் மூலமாக வந்தது. அவரே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய எல்லா படைப்புகளும் அதே மாதிரி அதே தரத்தோடு இருக்கணும் இல்லை. ஒரு கவிஞனோட அத்தனை படைப்புகளும் அதே தரத்தோடு இல்லை. மிக மட்டமான, கேவலமான, புரிஞ்சிக்க முடியாத ஒரு படைப்பையும் அவன் படைக்கிறான். ஒரு கவிதையாக வருது, அதையும் அவன் கவிதைன்னு வர சொல்லிக்கவும் செய்கிறான். ஆனால் உன்னதமான நிலை, நெருங்கவே முடியாத அளவுக்கான கவிதைகள் எல்லாம் அதே மனிதனிடத்துலேருந்து வருது. அப்போ எப்படி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனால் அது வரணும் அப்படின்னு இருக்குது. அவனால் அது வரணும், அவன் மூலமாக அது வரணும் அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான். அப்போ இங்கே இருக்கிற அத்தனை செயல்களும் ஏதோ ஒன்று தான் கட்டுப்படுத்துது. அப்போ எனக்கு எந்த பொறுப்புமே இல்லையா, நான் எதுவுமே செய்யலையானா அப்படியும் இல்லை. எல்லாரும் அதை முயற்சி செய்யலை, யாரோ ஒருத்தர் தான் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்குது. முயற்சி செய்கிற 10 பேரில் யாரோ ஒருத்தருக்கு அது கிடைக்குதுன்னு போது, அப்போது ஒரு முயல்றவர் ஒரு விசேஷமானவர். அதை முயற்சி செய்கிறார் பாருங்கள், அவர் ஒரு விசேஷமானவர். ஏதோ ஒன்று அங்கே விசேஷமான ஒரு விஷயம் நடந்துருக்குது. இப்போ எப்படி அவர் முயற்சி செஞ்சார், அவருக்கே அந்த உத்வேகம் வந்தது, அவருக்குள்ளே எப்படி இந்த எண்ணம் உதயமாச்சு, இது என்னால் செய்ய முடியும்னு ஏன் அவருக்கு தோணுச்சு, அந்த உள்ளே தோணுது பாருங்களேன், அதுதான் சித்தம், அதுதான் இறை சித்தம். அதனால தான் அவனருளாலே அவன் தாழ் வழங்கின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு செயல்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் என்னால் தான் செய்யப்பட்டதாகவே இருந்தாலும் கூட அது என் மூலமாக வர்றதுக்கான சந்தர்ப்பத்தோடு இருந்திருக்குது. அதனால தான் அது ஆச்சு. காக்கா உட்கார பனம்பழம் உழுந்த கதை. பணம் ஆல்ரெடி பழுத்து அது காத்துன்னு இருக்குது பனம்பழம். அது காக்கா போய் உட்காரத்துக்கும் ஓடுறதுக்கும் சிங்க் ஆகிடுது. அது எல்லா பனம்பழத்துலேயும் உட்காந்தா உழுந்துருக்காது. அது அங்கே ஏற்கனவே ஆல்ரெடி பழுத்துச்சு, இது போய் உட்காந்தது. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்ததுனால தான் அது. இங்கே இருக்கிற அத்தனை செயலும் காக்கா உட்கார பனம்பழம் உழுந்த கதை தான். இங்கே நடக்கிற அத்தனை செயலும் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க முடியும். ஏன்னா எந்த செயலுக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லை.
எந்த செயலுக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் எந்த செயலும் செய்ய காட்டி நீங்கள் தான் நீங்கள் அதுக்கான தண்டனைக்கு உரியவராக மாறுறீங்க. நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உங்களால் சொல்ல முடியாது. செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தோன்றதும் அதுதான். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னாவே நீங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதன் எவன் ஒருவன் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் சந்தோஷமாகவும் இல்லையோ அவனால சரியாக இல்லை. சரியான மனிதன் துக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அது பாட்டு எல்லாமே இருக்குது. நம்ம ஆல்ரெடி செட்டப்பில் ஒரு இடத்துல வந்துருக்கிறோம். எல்லாமே கூட்டமாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க கரெக்டாக. நமக்கு இது வர புரியுது. நம்ம இங்கே இந்த சமூக கூட ஒரு பைத்தியம் இந்த இடத்துல நம்ம வந்து ஊந்துட்டோம். அதே மாதிரி பைத்தியக்காரத்தை நம்ம மேலே திணிச்சாங்க. நம்ம அதை சரின்னு சொல்லிட்டோம். அது கிடையாதுன்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா நமக்கு தெரியும், படிச்சுட்டு வந்துட்டோம். அவன் புரிஞ்சுக்கணும். இனிமேற்பட்டு நமக்கு அப்போது இனியும் நான் சந்தோஷமாக இல்லை, இதுக்கு அப்புறமாவும் நான் சந்தோஷமாக இல்லைன்னா செயல்கள் ஏதோ என்னை ஆட்டி படைக்குது, இல்லை நான் செஞ்ச செயல்கள் என்னை திருப்பி ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இந்த செயல்கள் எனக்குள்ளேருந்து ஏன் தோணுச்சுன்னு நான் புரிஞ்சுக்கும் போது அதுவும் நான் இல்லை, அது காரணம் கடவுள். அப்படிலாம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நான் ஏன் துக்கம் பண்ணணும்? அப்போ எதுவுமே என்னால் ஆனது இல்லைன்னாக்கா பொறுப்பு எனக்கு இல்லை. அப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் நாடகமாக பார்த்துவிட்டு எல்லாத்த கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன். துக்கமான விஷயத்தை பார்க்காதேன்றேன் நான். துக்கமாக ஒரு விஷயம் நடக்குது, கஷ்டமாக ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப போராட்டமான ஒரு விஷயமா இருக்குதுன்னா அதை விட்டுட்டு வெளியே போயிட்டு இன்னொரு வேலை செய்ய. ஒரு கஷ்டமான வேலை ஏதோ செய்கிறோன்னா அது கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போயிட வேண்டியது தான். உங்களுக்கு துணி துவைக்கிறது கஷ்டமாக இருக்குது, செய்யாதீங்க. துணி துவைக்கிற வேலையை வேறு எதுக்குன்னா கொடுத்துருங்க. நீங்கள் வேறு எதனா வேலை செஞ்சு அந்த சம்பளத்துக்கு வந்து இவங்ககிட்ட கொடுத்துருங்க. அதுதான் பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். பணம் ஏன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான்? அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு அதை பணம் பண்ணிவிட்டு அதே பணத்தை வச்சுன்னு நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, அதை என்ன பண்ணலாம்? இன்னொரு ஆள்கிட்ட செய்ய சொல்கிற வேண்டியது தானே. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் வந்து மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் எலக்ட்ரிக்கல் வேலை அவராக செஞ்சுக்கிறாரு இல்லையே. அந்த காசு எடுத்துன்னு வர்றாரு, மருத்துவம் கொடுத்து மருத்துவ வேலையை பண்ணிக்கிறாரு. அப்போது மருத்துவர் பணம் சம்பாதிக்கிறாரு, எலக்ட்ரிஷியனுக்கு காசு தேவை. ரெண்டு பேருக்கும் பணன்ற விதத்தில் ஒன்று தானே. அப்போ என்னால் முடியாத வேலைக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம்? இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருந்தால் என்ன இல்லை. செயல்கள் நம்ம சரியாக புரியல. இந்த செயல்கள் எல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் விதியிலேருந்து வருதுன்னா ஆமாம், இயற்கையின் விதி தான் இதெல்லாம். அப்போ விதின்னா அப்போ நான் எதுவுமே பொறுப்பாளி இல்லையானா? இல்லை, நீ எதுவுமே பொறுப்பாளி இல்லை. வெறும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் நீ பொறுப்பாளி. நீ கொண்டாட்டமாக இருக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. உன்னுடைய வேலை இங்கே என்ன? ஒரே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. நீங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் சரியாக ஒரு செயலை செய்கிறதுக்கு சாதகமாக நீங்கள் இல்லை. நாம் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான செயல் செய்வதற்கு நான் துணையாக இருப்பது மட்டும்தான். அது கூட நீங்கள் விரும்புவானா அது அமையுது. நீங்கள் அதை கூட சும்மா ஜஸ்ட் இன்வால்மெண்ட் ஆனால் மட்டும் போகணும். நீங்கள் உங்கள் காக்காவுக்கு பறக்கணும்னு தோணுச்சு, ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, ரெஸ்ட் எடுக்குது, அவ்வளோதான். பணம் பழத்தை அது தள்ளணும், கீழே விடணும்னு அதுக்கு எந்த மோட்டிவேஷனும் இல்லை. அங்கே உட்காந்தோன்னா அது தானே பணம் பழம் வந்துச்சு, அவ்வளோதான். இந்த பூமியில் நீங்கள் எந்த மோட்டிவேட்டர்னாலையும் நீங்கள் வரல. யாருன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணிலாம் உங்களை அனுப்பிவிடல. நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் நீங்கள் வாழ முடியும்னா இங்கே வரவே இல்லை. நிறைய மோட்டிவேஷனல்லாம் பண்ணால் தான், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே தள்ளினா தான், இன்னும் கறியை கொட்டினா தான் என்ஜின் வரணுன்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு யாருன்னா ஒரு வாதியார் உங்களை உத்வேகம் பார்த்தினா தான் செய்வேன்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ கறி கொட்டினாலும் வண்டி ஓடாது. எரியில நெருப்பில் கொட்டினா தான் ஓடும். கறி கொட்டுறதுனால வண்டி ஓடுறது இல்லை. என்ன கொட்டினாலும் அது என்ன பண்ணிடணும், ஏற்கனவே அங்கே எரிஞ்சுன்னு இருக்கணும். அதில் கறி கொட்டினா தான் எரியத்தையே அணைக்கிற அளவுக்கு கொட்டினீங்கன்னா அவ்வளோதான். அப்போ அந்த கறியை கூட எப்படி கொட்டணும்? கறி என்ஜினுக்கு கறி கொட்டணும்னா எப்படி கொட்டணும்? அது எரிஞ்சுனுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரியே கறியை கொட்டணும். ஃபுல்லாக கறியை போட்டு டம்ப் பண்ணிட்டானா ஆகிடும், அதுவே கூட அணைஞ்சிடும். வண்டி ஓடாது. நான் பாட்டு மோட்டிவேஷனல் பண்ணுறேன்ட்டு கறி எடுத்து உள்ளே கொட்டினா எரியாத அடுப்புலையே ஓடாது. ஃபுல்லாக எரிஞ்சுக்கிறதுலையும் நிறைய கொட்டாலும் என்ன பண்ணாது, கூடாது. அப்போ அந்த அளவீடு, அந்த மோட்டிவேஷனுக்கு அளவீடு யார் பண்ணுறது? யார் செய்ய முடியும்? அப்போது அதனால தான் மோட்டிவேஷன் கிளாஸ் போனவங்கலாம் ஜெயிச்சிருது இல்லை. அப்போ அங்கேயும் கூட என்ன இல்லை பண்ணுறதுல நான் அல்லோரையும் மோட்டிவேஷன் அப்படிலாம் கிடையாது. இங்கே கூட வரீங்க, நான் உங்களுக்கு தியானம்லாம் சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் அதை ஆகிடுவீங்களாண்ணா? எல்லாராலையும் அது முடியாது. ஏன் எல்லாராலையும் அது ஆக முடியாது அப்படின்னு கேட்டேன்னா நான் மோட்டிவேட் பண்ணி வர முடியாது. ஆனால் உனக்குள்ள வித்தியாசம் தான். நான் என்ன பண்ணாலும் பண்ணாத நான் கூட பண்ணுவேன்.
சில புத்தகங்கள்லாம் இதை வாங்கி நீ படிக்காதன்னே சொல்லி போட்டு வச்சுருப்பான். நிறைய வியாபாரம் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா வாங்கி படிக்காதுன்னு சொன்னதுனாலே அது எப்படி இதுன்னு படிப்பான். அவனே வாங்கி படிக்காதுன்ட்டா நான் எதுக்கு படிக்கணும்னு போனவனு கூட உண்டு. அந்த மாதிரி வாங்கி கட்டாயம் எதனாச்சும் ஒரு வாங்கலாம். இந்த புக்கு தான் நம்ம வாங்காத புக்குன்னு பார்த்துட்டு சரி இதை வாங்கி படிக்காதுன்னு அவரை போட்டுக்கிறான், எதுக்கு அந்த கருமத்தை படிக்குதுன்னு விட்டு போனவனு கூட உண்டு. நான் என்ன மாதிரிலாம் அப்படி தான் விட்டுருவான். ஆத்தருக்கு எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை இதை வாங்கி படிக்காதன்னுங்கிறாரு. ஒரு நல்ல மனிதனாக இருந்து தானே அதை எழுதிருக்க முடியும். ஒரு எழுத்தாளர்னா ஒரு நல்லவராக தானே இருக்க முடியும். இதை வாங்கி படிக்காதனே அவர் பொறுப்பாக சொல்லிக்கிறாரு. அப்போ என்ன பண்ண வேணாம், படிக்க வேணாம். இப்போ என்னோடய சேனலுக்கு வராதிங்க, கொள்கை வீரர்களாக வராதிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கொள்கை வீரராக இருந்தால் தான் நீங்கள் வராமல் இருக்கணும். எனக்கு கொள்கைன்னா என்னன்னே தெரில. அப்போனா தான் ஆகணா சேனலுக்குள்ளே வந்து பார்த்து எட்டினா தான் நடக்குதுன்ட்டு. நான் வந்து நாசுக்கா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நாசுக்கா எதுக்கு பேசுது, எங்கள் அப்பனா அப்படி தான் பேசிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சால் என்ன பண்ணலாம், சேனலுக்குள்ளே வரலாம். இல்லைன்னா வரமாட்டேன். பாருங்கள், ஒரு செயல் நடக்கிறதுக்கு உத்வேகம் உள்ளேருந்து வர்றதுக்கு வெளியேருந்து என்ன ஸ்டுமிலி கொடுத்தாலும் கூட உள்ளே என்ன பண்ணோன்னா உள்ளேருந்து ஒருத்தன் சொல்லணும், போகலாம், போவானா, செய்யலாம், செய்ய வேணாம் அப்படின்றதெல்லாம் உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்மளை ஆட்டி படிக்குது. ஒரு மனிதனுக்கு தரித்திரம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனிதன் முன்னாடி செல்வத்தெல்லாம் கட்டி ஒரு கோணி போட்டு வச்சா எட்டி வச்சுட்டு போயிடுவான். செல்வம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அவன் செல்வம் தான் குதிரை மேலே போயின்னுக்கிறான். இன்னும் அந்த மூட்டையை அப்படி அங்கே போய் தூரமாகுதுன்னு அது குதிரை விட்டு இறங்கி வந்து அவுத்து அதையும் எடுத்துன்னு போயிடுறான். அப்போ வாய்ப்புன்றதுக்கு அங்கே கட்டி போட்ட மூட்டை மாதிரி தான். தருதனுக்கு கிடைக்கிறது இல்லை, செல்வந்தனுக்கு கிடைக்காம இல்லை. அப்போது எங்கேயோ ஒரு சூட்சமும் இந்த செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்து செயல்பட்டு நிறையுது. நாம் அதை மதிக்கிறதே இல்லை. அதுதான் நம்ம நல்ல அழகாக இறைப்பற்று உனக்கு அவசியம். கடவுள் நம்பிக்கை உனக்கு அவசியம். கடவுள் எப்படி இதுன்னு தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்ன பண்ணிவிடு, வணங்கிடு, வேண்டிக்கோ. எந்த ஒரு செயலை செய்யும் போது ஆரம்பிக்கும் போது எந்த செயலுக்குமே முதல்ல நன்றியோடு ஆரம்பி, இறைவனுக்கு நன்றி சொல்லு. ஆளாளுக்கு மத சடங்குகள் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் கூட நன்றி, இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுன்றதுல எந்த மனிதனுமே வந்து மிச்சம் வச்சதில்லை. எந்த மதத்துலேயுமே நன்றி சொல்லு. இறைவனை சொன்னவங்க ஆளாளுக்கு சொல்லியிருக்கலாம். இறைவனை எப்படி இருக்குதுன்னு வரையில ஆளாளுக்கு வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். நன்றி சொல்கிற விதத்தில் சடங்குகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுல அப்படின்றதுல வந்து யாருமே குறை வச்சதில்லை. ஒரு கடை வெட்டிட்டு கல்யாணம் பண்ண பார்க்குறவன், என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு, நல்லது தாயே அப்படின்னு சொல்லி கடை வெட்டுறவனும் பக்திமான் தான். முரடெல்லாம் கிடையாது, அவனுக்குள்ளும் பக்தி இருக்கத்தான். தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றவனும் பக்திமான் தான். அல்லாஹு அக்பர் சொல்லி தொழுகைக்கு போகிறவனும் பக்திமான் தான். இயேசுநாதர்கிட்ட போயிட்டு இல்லை பாதிரியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வந்து செஞ்சுக்கிறவனும் பக்திமான் தான். இவர்கள் யாருமே எதுலேயுமே எதில் குறையிலன்னு கேட்டால் பக்தியில் குறையில. உண்மை புரியாதவர்கள் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். பக்தி உள்ள ஒரு மனிதன் என்னை பார்த்து புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் தப்பு அங்கே இங்கே இல்லை, தப்பு அங்கே இங்கே இல்லை. ஏன் இங்கே இல்லை, ஏன் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய இயல்பில் பேசின்னு இருக்குது. யாருக்கு தேவையோ அவருக்கு மட்டும்தான் அது சரியாகவும் புரியுது. இப்போ ஒரு மனிதன் கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணணும்னு நினச்சிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஆல்ரெடி அவன் தற்கொலை பண்ணிக்கணுன்ற முடிவு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். என் வீடியோவும் கிடைக்கிறதில்ல அவனுக்கு. நான் நிறைய இடத்துல நிறைய பேசி வச்சுருக்கிறேன். ஆனால் யாருக்கும் அந்த தகவல் அவருக்கு போய் கிடைக்கிறதில்ல. அவர் என்ன பண்ண போகிறதில்ல, ஆகிறதில்ல. இல்லை நான் தான் பேசியிருக்கிறதில்ல, எவ்வளோ நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் பேசியிருக்கிறாங்க. அது அவருக்கு கேட்க போகிறதே இல்லை. முடியலன்னா முடியலன்னு சொல்லு, எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோன்னா நோன்னு சொல்லு. நிறைய மனிதர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறதில்ல, அவருக்கு அது போய் கேட்க போகிறதே இல்லை. 5 கோடி கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணிக்காத ஒரு மனிதன் வாழ்ந்துனுங்கிறான். கேவலம் 5000 ரூபாய்க்காக தற்கொலை பண்ணிக்கிற மனிதன் இந்த உலகத்தில் இருக்குதான் செய்யலாம். எப்படி இந்த செயல்கள் மாறுது? இந்த செயல்கள் ஏன் முரண்பாடு இருக்குது? செயல்களுக்கு அளவு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அளவீடுகள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்திர பூமியை அளந்து முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணுது, சுற்றினே இருக்குது. ஒரு வட்டத்தை என்ன பண்ண முடியாது, இவ்வளோ தான். நீங்கள் நடுவில் எங்கனோ ஒரு இடத்துல புள்ளி வச்சு தான் அந்த வட்டத்தை தீர்மானம் பண்ண முடியுமே தவிர ஒரு நிலையற்ற ஒரு வட்டத்தை என்ன செய்ய முடியாது, தாறுமாறாக சுற்றிக்கிற ஒரு வட்டத்தை. ஏன்னா ஆரம்ப புள்ளியில் நம்ம இல்லை, முடிவு புள்ளியில் நம்ம இருக்க போகிறது இல்லை. ஆரம்ப புள்ளியில் நான் இல்லை, முடிவு புள்ளியில் நான் இருக்க போகிறதே இல்லை. துவக்கமும் முடிவும் இல்லாத போது அந்த செயலின் அளக்கிற அளவுக்கு எனக்கு திறமையும் இல்லை. அப்போது ஆட்டொழுக்காக செயல்கள் நடந்துனே இருக்குது. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு செயலில் அந்த செயலில் இறங்கி அந்த வேலையை செஞ்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த வேலையை விட்டுட்டு இறங்கிடுவேன்.
அதாவது டெஸ்டினேஷன் நிறைய தூரம் உள்ள ஒரு ட்ரெயின் போயின்னு இருக்குது. அதாவது இங்கேருந்து ஒரு டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் போயின்னு இருக்குது. நான் சென்ட்ரலில் ஏறி வழியில் எங்கேயோ இறங்கிட்டு போகிறேன். டெல்லிக்கு போகிற பாதியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். அது மகாராஷ்டிராவில் இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். அது நான் முழுசும் டெல்லி வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை, போகிறதும் இல்லை. மேலும் நான் சென்ட்ரலில் ஏறணும் இல்லை, இடையில ஏறி இந்த உலகத்தில் இந்த உலக பந்தில் நடக்கிற அத்தனை செயல்களும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு நடந்துனே இருக்குது. இதில் ஒரு காலகட்டத்தில் நான் உள்ளே போய் ஏதோ செயல்பட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் வெளியே வந்துடுறேன். இது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ செயல்கள் எப்போதும் நடந்துன்னு இருக்குது, இந்த உலகத்தில் எல்லாம் நடந்துன்னு இருக்குது. ஒரு கர்ம விதிகளுக்கு ஏற்றபடி செயல்கள் நடந்துன்னு இருக்குது. யாரோ ஒருவரை அழிக்கணுன்றதுக்காகவே எல்லாம் சுற்றி திட்டமிடப்பட்டிருக்குது. அதில் நீங்களும் ஒருத்தராக தெரியாமையோ தெரிஞ்சோ போய் இன்வால்மெண்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் நல்லவனாக கெட்டவனாக முயற்சி செஞ்சு தோற்று போயிடுவீங்க. நீங்கள் நல்லவனாக இருக்கிறதுக்கோ கெட்டவனாக இருக்கிறதுக்கோ வரல, சரியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தீங்க. ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கின்ற முயற்சியிலேயே நீங்கள் கெட்டவனாக மாறிடுவீங்க. ஏன்னா உங்கள் முயற்சியை நல்லவனாக இருக்கணும்னு இருக்கும். ஆனால் உங்கள் செயல்கள் அத்தனையும் அது கெட்டதாக இருக்கும். நல்லவனாக இருக்கணுன்ற நீங்கள் நினைப்பில் தான் அந்த மீன்களெல்லாம் காப்பாற்றணுன்ட்டு அந்த மீனை சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர். ஏன்னா நீங்கள் மீனெல்லாம் உயிர் உள்ளது, ஜீவராசிகள் சாப்பிடக்கூடாதுன்ட்டீங்க. ஆனால் அந்த மீனவனுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய கெட்டவர். அந்த மீனை பிடிச்சின்னு வந்து விற்றுனுக்கிறாரு, அந்த மீனவருக்கு நீங்கள் யார்? கெட்டவர். உண்மையிலேயே நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நீங்கள் நினைப்பில் தான் நல்லவர், உண்மையிலேயே நீங்கள் கெட்டவர். ஏன்னா கடலில் மீன் அது மாதிரி உற்பத்தி ஆகினே இருக்குது. அவர் மட்டும் வாரின்னு வந்து வெளியே கரையில் சேர்த்துட்டு விற்றுட்டு காசை வாங்கி வேறு ஏதோ வாழ்க்கையெல்லாம் நடத்தின்னு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வேறு நல்லவர்னு வர சொல்லி இன்னும் மீன் சாப்பிட மாட்டேன்னு ஆகிட்டீங்க. ஊரெல்லாம் வர நீங்கள் சொன்னீங்க, நான் எல்லோரும் நல்லவனாக இருக்கணும்னா மீன் சாப்பிடாதீங்கன்னு வர சொல்லி விளம்பரம் வர பத்துறீங்க. நீங்கள் எவ்வளோ கேடு கட்டவர், எத்தனை பேருடைய வாழ்க்கையை சிதைச்சிட்டீங்க. ஆனாலும் கூட நீங்கள் அதுக்கு தான் வந்தீங்க. உங்கள் செயல்பாடே எதுக்கிடானா அதுக்கு தான் வந்தீங்க. ஏன் இங்கே பிறந்துருக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் கெட்டது செய்ய தான் வந்தீங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இந்த செயலை செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் சரிதான். உங்கள் செயல்கள் அத்தனையும் சரிதான். உங்களால் சரியற்ற ஒரு செயலை செய்ய முடியாது, நிறைவாக இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். நீங்கள் கொண்டாட்டம் இல்லாமல் இருக்க முடியும். நீங்கள் ஒரு செயலை வெறுப்போடவே செஞ்சுன்னுக்கிறீங்கன்னு சொன்னாலே பாவம், நீங்கள் இந்த உலகத்தில் நரகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எந்த ஒரு செயலையுமே நீங்கள் தன்னார்வத்தோடு செஞ்சுன்னுக்கிறீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கிறீங்க. அந்த பர்னஸில் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த ஒரு பர்னஸில் அப்படி நெருப்பு வந்து இருக்கும். அதில் சென்டர் பின்னு ஒன்று வச்சு போட்டு அடிப்பானுங்க. அடித்து அதை காய்ச்சி அவ்வளோ பெருசாக காத்துன்னு விடுவாங்க. ஒரு 6-7 பேர் சேர்ந்து செய்யணும். அதை கிட்டவே போக முடியாது. ஒரு சராசரி மனுஷனால் கிட்ட போக முடியாது. கிட்டத்தட்ட 1200 டிகிரி ஃபாரன்ஹீட்ஸ் அப்படி நெருப்பு அப்படி இருக்கும். அது ஒரு இரும்பு உருகி ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை எடுத்து ஒரு மோடில் போட்டு உளுத்தி ஒரு 1000 டன்னு பெருசை வச்சு அடிப்பான். அந்த சத்தம் அநியாயமானது, அந்த சத்தம். ஆனால் அது அவ்வளோ சந்தோஷமாக செஞ்சுன்னு இருப்பாங்க அந்த வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா 10 பேர் வச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஒரு நாள் கூட அவங்க கஷ்டப்பட்டு நான் செஞ்சு பார்த்ததே இல்லை. நான் போகிறதுக்கு தான் அங்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்தா எனக்கே சந்தோஷமாயிடும். அவங்க அவ்வளோ ஆர்வமாக செஞ்சுன்னு இருப்பாங்க அந்த வேலையை, கொண்டாட்டமாக. ஒருத்தருக்கு துடிக்குது, அப்படியே ஒரு மாடாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அவர் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறாரு. அந்த கத்தியை சும்மா அப்படின்றாரு. அந்த அழகாக ஒரு மெலிசா பண்ணி அது கூட போடுறாரு. அந்த தோலை ரொம்ப பக்குவமாக வேற எங்கேயும் ஒரு ஓட்ட விடாத அளவுக்கு அந்த சதையிலேருந்து அழகாக எடுக்கிறாரு. ரொம்ப நேர்த்தியாக செய்கிறாரு அந்த வேலையை. பார்க்குறேன், நான் துக்கமாகறேன். அறுக்கிற அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிறாரு, ரொம்ப பர்ஃபெக்டாகிறாரு. இந்த செயலில் எது சரியான செயல், எது தவறான செயல்? இந்த செயல்களை நான் தீர்மானிக்கிறதுக்கு யார் எனக்கு கற்றுக் கொடுத்தா? சூரியன் கிழக்கில் உதிக்கணுமா மேற்கில் உதிக்கணுமான்னு யார் முடிவு பண்ணா? இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், யாருமே உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க வாழ்க்கையில். உங்கள் செயலை நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க. நீங்கள் எந்த செயலை வேணாலும் செய்யுங்க. ஆனால் அதில் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உற்சாகமும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த செயலை நீங்கள் சரியாக செய்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. அப்போ நான் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொலை பண்ணலாமான்னா பண்ணலாம், கட்டாயமாக பண்ணலாம். ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவன் அப்படி தான் செய்கிறான். அவனுக்கு அப்படி அவன் மாதிரிலாம் 4 பேர் சாவிச்சிட்டு எதிரியாலே சாவிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு மேடையில் ஏறி வச்சு அவன் நிற்க வச்சு பதக்கெல்லாம் குத்த போகிறாங்க. அவனுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவர் ஒன்றும் துக்கெல்லாம் பண்ணல அதுக்காக.
ஆனால் நாம் தான் செயல்களை நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா தன்வசப்படுத்துகிறோம். என்னால் ஆனதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் தான் செய்கிறேன், நான் தான் இதை பண்ணுகிறேன். என் வாழ்க்கையில் நான் நல்லா புரிஞ்சு வச்சு இந்த ஒரே ஒரு உண்மை தான், எல்லாம் நம்மளை வேலைக்காரனா வேலை வாங்கினுக்குதுன்ட்டு. ஒரு சாதாரண பூட்டு என்ன வேலை வாங்குது, ஒரு சாதாரண ஒரு முள் என்ன வேலை வாங்குது, சாதாரண ஒரு சருகு என்ன வேலை வாங்குது. அதான் நான் நினச்சிப்போ இவைகளுக்கெல்லாம் நான் வேலை செய்யறதுக்கு வந்துக்கிறேன். அதெல்லாம் எனக்கு அக்னி பொருள்னு நான் நினச்சிருந்தேன். அப்புறமா போகும்போது தான் புரிஞ்சுது இவையெல்லாம் என்னை ஆளும் பொருள்கள். ஒரு சேர் என்னை ஆளுது, ஒரு கட்டில் என்னை ஆளுது, ஒரு போர்வை என்னை ஆளுது, இவ்வளவும் என்னை ஆளுது. நான் நினச்சிக்கிறேன் இதெல்லாம் நான் ஆள்றேன்ட்டு. இல்லை, இன்று இரவு என்னை படுக்கிறதுக்கு அந்த பாய் கூப்பிடுது, காத்துன்னு இருக்குது. நான் நினச்சினுக்கிறேன் எனக்கு அது காத்துன்னு இருக்குதுன்ட்டு. இல்லை, அதுக்காக தான் நான் காத்துனுக்கிறேன். ஏன்னா அவைகள் நின்ற இடத்துல இருந்துன்னே என்னை வேலை வாங்குது. அதுக்கெல்லாம் அங்கே நின்று இருக்குது, அங்கங்கே இருக்குது, அது என்ன வேலை வாங்குது. ஒரு வீடு இறைவனால் உருவாக்கப்பட்டுடுச்சு, இதை கட்டுறதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுன்னுக்கிறோம். நாங்கள்லாம் வேலை செஞ்சு அந்த வீடு கட்டுறோம்னா சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி நினச்சின்னுக்கிறோம், நாங்கள்லாம் சேர்ந்து அந்த வீடு கட்டின்னுக்கிறோம். இல்லை, நான் இல்லாமல் போயிடுவேன், ஆனால் அந்த வீடு உருவாகிட்டுருக்கலாம். நான் இல்லை கட்டிட்டு ஒரு செயல்னா தான் ஆயினுக்குதுங்க, நடந்துன்னு தான் இருக்கும். சூரியன் தினமும் உதயமாயின்னு தான் இருக்கும். நீ இருப்ப, நீ இல்லாமல் ஆயிடுவேன். மழை பெய்யும், காற்றடிக்கும், விவசாயம் பண்ணுவாங்க, இல்லை ஏர் விழுவாங்க, நெல் வரும், அது வரும், எல்லாம் இங்கே என்ன ஆயின்னு இருக்கும். நான் இருப்பேன், நான் இல்லாமல் இருப்பேன். அதில் என்னுடைய கரங்கள் அதில் பட்டிருக்கும் அல்லது படாமல் இருக்கும். ஏன்னா நான் இல்லாத போதும் கூட இங்கே இந்த பூமி என்ன தான் பண்ணியிருந்தது, இயங்கின்னு தான் இருந்தது. எங்கள் தாத்தா இங்கே வந்து வாழ்ந்துட்டு தான் போயிருக்கிறாரு. என் பேரனும் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு தான் போகிறான், வாழ்ந்துட்டு தான் போகிறான். நான் என் தாத்தாவை நான் ஊர்ஜிதமாக சொல்கிற மாதிரி என் பேரனை நான் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. என் பிள்ளைக்கு பிள்ளை வந்த பிறகு தான் அது ஊர்ஜிதம். ஆனால் செயல்களே அது எல்லா செயல்களும் திட்டமிட்டபடி நடக்கிறதுனால தான் ஜோசிகாரனால் திட்டம் சொல்ல முடியுது. இப்போ அது நடக்க போகுது, இப்போ அப்படி நடக்க போகுது. யாரோ ஒருத்தனுக்கு அந்த செயல்களை வெளிப்படுத்தவும் செய்யுது. நீயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உனக்கு கூட அது புரிய வந்துடும். அப்போ இந்த செயல்கள் எல்லாம் தானாகவே நடக்குது. நான் ஜஸ்ட் அதை கூட என்ன பண்ணணும், ஒத்திசைவு கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அந்த செயல்களை நான் வெறுப்போடு செஞ்சால் நான் நரகத்துக்கு போகிறேன், அவ்வளவுதான். ஒரு மனிதன் சொர்க்கத்திலேயே நரகத்திலே இருக்க முடியும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் சொர்க்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இறைவனை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இயற்கையோடு இருக்கிறான். இயற்கையோடு இருக்கிற மனிதன் அத்தனையும் ஆளுமை உள்ளவைகள்னு புரிஞ்சுக்கிறான். அத்தனையும் ஆளுமை, தனித்திறன் உள்ளவைகள் அத்தனையும். இந்த செவர் நினச்சா ஒரு நாள் பெஸ்ட்டாக கீழே கொட்டிடலாம். இந்த பூமி நினச்சா ஒரு குலுக்கி டமால்னு ஒரு கீழே போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடலாம். இந்த மழை நினச்சா அதிகபட்சமாக பெஞ்சு என்ன பண்ணிடலாம், எல்லாம் போயிடலாம். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சும்மா அசைஞ்சு நிற்கிற ஒரு கடல் திடீர்னு மேலே எழுந்துச்சேன்னா எல்லாம் நம்ம போயிடலாம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறது இல்லை, என்ன நமக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிறேன், என்னால் முடியும். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாது. உன் பணம்னு சொல்ல முடியும், நான் சொன்னேன்னு சொல்ல முடியும், நான் எழுதுனேன்னு நீ சொல்ல முடியும், நான் பேசுகிறேன், இப்போ நான் பேசுகிறேன், நான் தானே பேசுகிறேன், நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியும். என்னால் பேசப்படுதல்ல, நான் பேசுகிறேன், ஆனால் அது என்னால் ஆனதில்லை. யாரோ எனக்கு மேலே இருந்து என்ன இயக்குறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் வந்து பாஸ்ன்னு நினச்சிக்கூடாது, பாஸ்னால் இயக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து சர்வெண்ட்டாக இருந்து வேலைக்காரனாக இருந்து நீங்கள் வேலை செஞ்சுனுக்கும் போது என்னை இயக்கத்தெல்லாம் பாஸுங்க, எது வந்தாலும் பாஸ் கிட்ட கேளுங்க, இல்லை முதலாளிகிட்ட கேட்டுங்க, இல்லை தலைவர்கிட்ட கேளுங்க, ஓனர்கிட்ட கேளுங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த பாஸ்க்கு வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு யார் தீர்மானிச்சா உன்னை? அந்த ஓனருக்கு யாரும் உன்னை வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு யார் தீர்மானிச்சா? எப்போவுமே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த செயல்கள் எல்லாம் நடக்குது, நான் அதில் இன்வால்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறேன், நான் செஞ்சுன்னுக்கிறேன். என் செயல்கள் எல்லாமே ஏன் ஒரே மாதிரி நேர்த்தியாக இல்லை? எப்போனா நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? நேர்த்தியாக இருக்கும்போது நான் செஞ்சேன்றீங்க. நேர்த்தியாக இல்லைனாக்கா ஐயோ நேர்த்தியாக இல்லை, என்ன நான் இல்லை, அவர் வந்து என்னை குழப்பிட்டார். பொறுப்பு ஒரு சமயத்தில் நானும், இன்னொரு சமயத்தில் இன்னொருத்தர் மேலேயே போட்டுக்கிறோம். பதக்கங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறோம். பாம்பேயில் ஒரு டாக்டர் இருதய சிகிச்சை நிபுணர், அவருக்கு பரிசு தராங்க. ஏன்னா ஒரு கேஸ் கூட ஃபெயிலியரே கிடையாது அவர்கிட்ட. அவர் சொன்ன பதில், என்கிட்ட வந்த அத்தனை நோயாளியும் சரியானவர்கள், தன்னை தானே காப்பாற்றிக்கணும், உயிரோடு இருக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க.
நான் உங்களுக்கு உதவி இருக்கிறேன்னாரு. அப்போது ஒரு வெற்றியின் ரகசியம், ஒரு செயலின் சரியான முடிவு, ஒரு சரியாக நடக்கிறதுக்கு நீ காரணம் இல்லை, நீ சும்மா அந்த இடத்துல வந்துடுற. நீ மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு செயலை செஞ்சுப்பார், அது கட்டாயம் ஒரு வெற்றியை நோக்கி தான் போயின்னு இருக்குது. தோல்வி நோக்கி போனாலும் அது தீர்மானம் பண்ணப்பட்டது, உனக்கு அதில் அக்கறையே இருக்க வேணாம். உன் செயலை நீ சரியாக செஞ்சியான்றது மட்டும்தான் உன் அக்கறை. அதை மகிழ்ச்சியாக செஞ்சியான்னு பாரு, கொண்டாட்டமாக செஞ்சியான்னு பாரு. யானோ தாரோன்னு செஞ்சிட்டேன்னா நீ தான் நரகத்துக்கு போகிற. திரும்பி பார்க்குற அளவுக்கு பூட்டிட்டு வர்ற அப்படின்னா நீ சரியாக செய்யலை. ஒரு வீட்டை பூட்டுற வர, திரும்பி பார்க்குற, திரும்ப 4 ஸ்டெப் மேலே போய் திரும்ப பூட்டு இழுத்து பார்க்குறேன்னா என்ன செய்யலை? செய்யும்போது சரியாக செஞ்சால் ஏன் திரும்பி பார்ப்பேன்? அப்போ பூட்டுறது தான் நீங்கள் பண்ணினுக்கிற, உள்ளுக்குள்ளே இன்னொரு வேலை செய்கிற. நிறைய மனிதர்கள் ஒரு வேலை செய்யறதில்லை, நிறைய மனிதர்கள் ஒரு செயல் செய்யறதில்லை. ஒரு செயல் செய்யும்போது இன்னொரு செயல் செய்யவே முடியாது. ஒரு செயல் செய்து இன்னொரு செயல் நடந்துன்னு இருக்கலாம், ஆனால் நீ செய்ய முடியாது. நீ செய்கிற ஒரு செயல்னால இன்னொரு செயல் நடந்துருக்கலாம். நீ சைக்கிள் ஓட்டின்னு இருப்ப, டைனமா கூட செட் பண்ணிட்டுருப்ப, அது சுற்றின்னு இருக்கும், அங்கேருந்து கரண்ட் வரும், லைட் என்ஜின் இருக்கும். நீ 2 செயல் செய்யலன்னு சொல்ல முடியாது. நீ சைக்கிள் ஓட்டுற வேலை மட்டும்தான் நீ செய்ய முடியும். டைனமாவை எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு செஞ்சீங்கன்னா சைக்கிள் ஓட்ட முடியாது. டைனமாலேருந்து வர லைட்டு பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக வேகமாக ஓட்டினாக்கா எந்திரம் என்ன வருதுன்னு நீ கவனிக்கவே முடியாது. அப்போ எதிரை பார்த்து ஓட்டலை, டைனமாவை பார்த்து ஓட்டினுக்கிறேன். அப்போ சைக்கிள் ஓட்டலை, டைனமாவிலேருந்து லைட்டை எரி மாதிரி வச்சுன்னுக்கிறேன். அதாவது டைனமா செட் பண்ண ஒரு சைக்கிளை ஓட்டுறேன்னா 2 செயல் அங்கே நடக்குது, ஆனால் நீ என்ன தான் செய்கிற? ஒரு வேலை தான் செய்கிற. நீ 2 வேலை நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. அங்கே 2 வேலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குது. ஒரு நல்ல மனிதன் சரியாக செயல்பட்டான்னு சொன்னால் 1000 வேலையும் சரியாக நடந்துருது. 2 வாட்டி ஒரு வேலையை சரியாக செய்யறதை விட ஒரே ஒரு முறை தப்பாக செஞ்சு கூட திருந்திடலாம். நீங்கள் ஒரு செயலை 10 வாட்டி செய்யறதுக்கு ஏன் முற்படுறீங்கன்னா சரியா? அதில் என்ன இல்லை, இன்வால்மெண்ட்டு இல்லை. அப்போ செயல்களுக்கும் நானுக்கும் என்னன்னா, எந்த செயலுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த செயலுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. உன்னுடைய இறுதிக்கட்ட முடிவு என்ன அப்படின்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக, என்னுடைய எல்லா பேச்சிலும் இது இருக்கும். அதுதான் உன்னுடைய வேலை. உன் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ பண்ணும்போது நீ சந்தோஷமாக ட்ரைட் பண்ணினா அழகாக போய் உட்காந்துக்குது. என்னடா இவனு தர கூலியே கம்மி தான், இதை எப்படி பண்ணணுன்னா என்ன இல்லை, சரியா இல்லை, சிதைஞ்சு போய் கை கூட குத்திக்கிறேன், உன் கையில் அடி கூட படுது. ஏன்னா நீ வேலையை எப்படி செய்யலை? சந்தோஷமாக செய்யலை, யாரோ ஒருத்தருக்காக செய்கிறேன் இல்லை. அந்த ஸ்க்ரூ உன்னால் தான் போட முடியும். அந்த ஸ்க்ரூவை நீ போகிறதுக்கு தான் பிறந்தியே. லாஸ்ட்டில் நான் ஒரு ஸ்க்ரூ போகிறதுக்காக பிறந்தேன். அம்மா, நீ எந்தெந்த வேலை செய்கிறியோ அதெல்லாம் நீ அதுக்காக தான் பிறந்த. ஒரு செருப்பை கட்டி விட்டுட்டு திரும்ப மாட்டுறேன்னா நீ அதுக்கு தான் பிறந்த. நீ எல்லா செயலும் எது செஞ்சுன்னுக்கிற அத்தனை செயலும் அதுக்கு தான் நீ பிறந்த. ஒரு சட்டை நீ போட்டுனுக்கிறேன்னா நீ அந்த சட்டைக்கு தான் பிறந்த. நீ ஒரு பேண்ட்டை போட்டுனுக்கிறேன்னா அந்த பேண்ட்டுக்கு தான் நீ பிறந்த. யாரோ ஒரு மனிதனை சந்தித்து நீ பேசிக்கிற ஒரு செயல் நடந்துனுக்கு தான் அந்த மனிதனை நீ சந்திக்கணும்னு தலையெழுத்து உனக்கு இருக்குது, அதனால தான் நீ பிறந்த. அப்படி நீ உன் பிறப்பின் அத்தனை விஷயமும் உன் செயல்களோடு பின்னிருக்கு. அதனால் நீ செய்ய வேண்டிய அத்தனை செயலும் செஞ்சு தான் ஆகணும். கர்மத்தை தள்ள முடியாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். விதி என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டு இந்த நேரத்தில் இந்த வினாடி என்ன தான் செஞ்சாகணும். நீ இப்போ என்ன செஞ்சுக்கிறியோ அதை செஞ்சாகணும். அதுக்கு தான் இது செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீடியோ ஷூட்டிங்கு அதுக்காக தான் செய்யப்பட்டு. அப்போ எல்லா செயலும் அதுக்காக செஞ்சுருக்குதுன்னா, இதில் நான் தற்கொலை முயற்சி செஞ்சுக்கிறேன்னா என்ன அது அர்த்தம்? என் செயல்கள் சரியில்லைன்னு நினச்சேன்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு புரியவே இல்லை அந்த செயல் உன்னால் ஆனதுன்ட்டு. அப்போ நான் திமிரில் எதையும் செய்யலையான்னா, நீ திமிரில் எதனா செஞ்சு பாரு, ஆனால் கிடைக்க மாட்டேன். நீ தற்கொலை பண்ண ஊந்து சாக மாட்டேன்றிய. எத்தனை பேர் அறையும் குறையுமா? நேற்று சாயந்தரம் வீட்டை பார்த்து முறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு லேட் நடந்து போகிறாங்க, பாதி வெந்துட்டுக்கிறாங்க. இங்கெல்லாம் அப்படி எரிஞ்சுனுக்குது, கைகள்லாம் இது போயிட்டு நல்லா ஆகிட்டுக்கிறாங்க, ஆனால் நடக்க முடியாமல் போயிட்டுக்கிறாங்க. நினச்சேன் இது செயல்பாடு எந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டு இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்குதுன்ட்டு. ஆனால் அது செய்ய வேண்டியது, அப்படி கஷ்டப்படணும்னு அது தலையெழுத்து. அதனால் அது என்ன தான் செய்யும்? அப்படி தான் செய்யும். நீங்கள் தப்பாக தான் இது நீங்கள் செய்யணுன்னே நினச்சிங்கன்னா கூட சரின்னா அது தனியாகவே அப்படி தான். அது நீங்கள் தப்பாக செஞ்சது அதுக்காகவே இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல வேணும்னே தப்பாக செஞ்சு பாருங்கள், இல்லை அது ஒரு சரிக்கான காரணமாக இருக்கும். அது ஒரு
சரிக்கான காரணம். ரொம்ப மனசை லேசாக வச்சுட்டு உங்கள் செயல்களை நல்லா செஞ்சுனே இருந்தீங்கன்னா அதுவும் நேர்த்தியாக இருக்குது, நீங்களும் நேர்த்தியாக இருக்கிறீங்க. 2 நேர்த்தியான மனிதர்களின் எல்லா செயல்களும் அற்புதமானது. இது உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வேலைகளும் சிறப்பாயிடும். அப்புறமா நீ எப்படி தான் இருப்பேன்னு கேட்டால் ஒரே சந்தோஷமான மனிதனாக தான் இருப்பேன். ஏன்னா உன்னால் துக்கப்படுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா செயல்கள் எப்படி இருக்குது, ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நீ என்ன தான் பண்ண போய்க்கிறாங்க, அதை கூட உறவாட மட்டும்தான் வந்த, வேறு ஒன்றுமே உனது கிடையாது. நீ எல்லாம் அப்படியே பிடுங்கி கற்ற கட்டி அதெல்லாம் உன் வேலையெல்லாம் இல்லை. என்னால் நான் போன உடனே தான் அந்த விவசாயமே சூப்பராக ஆயிடுச்சு கிடையாது. விவசாயம் சூப்பராக ஆகுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுச்சு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உன்னா செய்யணுன்னா இந்த புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, உன்னால் நீ சொல்ல முடியாது, நன்றியோடு இருப்பேன். ஆஹா, இந்த நெற்கதிர்கள் எவ்வளோ விசேஷமானவைகள், எண்ணெய் வச்சு இவ்வளோ அழகாக கொண்டாடி இவ்வளோ வந்துச்சு. அதை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஆகிடும்னு கேட்டீங்கன்னா கையெழுத்து கும்பிடுவேன். எப்படி நான் வந்தவொடனே இப்படி பூத்து குளிக்கிறேன், என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தியே, எதுக்கு நன்றி சொல்லலாம்? நல்ல குழம்பு செஞ்சுட்டால்னா அந்த பொம்பளை அந்த குழம்புக்கு நன்றி சொல்லணும். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? நம்ம ஒரு நல்ல வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பாராட்டு பெறோன்னு வச்சிங்களேன், அந்த வேலைக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் அவைகள் நம்மளை என்ன பண்ணிச்சே, நம்மளை விசேஷமானவன்னு இந்த உலகத்துக்கு காட்டுது. புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போது இது ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான். ஏன்னா நான் செய்கிற அத்தனை வேலையும் எப்போதுமே சிறப்பாக இல்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு கவிஞன் கவிதை எழுதுகிறான், ஆனால் அந்த பாட்டு என்னவா இல்லை, சிறந்து வரல. மட்டமான கவிஞன் சிறப்பான கவிதையை எழுதிட்டுக்கிறான். சில பேர் சிறப்பான கவிஞன் மட்டமான கவிதையை எழுதிட்டுக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவைகள் இவனை வேலைக்காரனா என்ன பண்ணிருக்குது, வேலை வாங்கியிருக்குது. செயல்கள் நிலையானவைகள். ஏன்னா பூமி சுற்றுறதுன்னா ஒரு செயல், சூரியன் கிழக்கில் விழுந்து மேற்கில் மறையுதுன்றது ஒரு செயல். இங்கே தாத்தா புள்ள ஆரம் பேரம் பேத்தி ஒரு ஆம்பளை பொம்பளை புணர்த்து புள்ள பெற்றுக்கிட்டு போகிறதுன்றதெல்லாம் செயல். நீ எதுக்கு வந்த? செயல் பண்ணுறதுக்கு வரல. இந்த செயல் உன்னை வர வச்சு உன்னை வேலை வாங்கிக்கின்னு திருப்பி அனுப்பிச்சிருச்சு. தம்பி வாப்பா, அந்த பொம்பளை உடையிறு, புள்ள பெற்றுக்கோ, காப்பாற்று, போயிட்டு வா. என்ன பண்ணுச்சு? இப்படி தான் கூப்பிட்டு வேலை வாங்கிக்கினே அனுப்பிடுது. இதை நான் செஞ்சேன்னு நான் சொல்கிறது கிடையாது. நான் எவ்வளோ நாள் பாரு, தாத்தா என்னை உருவாக்குனார், நான் புள்ளையை உருவாக்கினேன், புள்ளை இன்னொன்று அப்படியே உருவாக்கின்னு போயினே இருக்க போகுது. இப்போ நான் எங்கள் தாத்தா போயிட்டார், நான் போயிடும், அவ்வளோதான். அப்போ இதில் நான் எங்கே இருக்குது? அப்போ வந்தேன், போயிடுவேன். செய்கிற வேலை எப்படி செய்யணும்? சிறப்பாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணும், கொண்டாட்டமாக செய்யணும். இன்னும் இப்போனா ஓனர் வந்து நின்றுங்கிறாரு பின்னாடி, நீ ஸ்க்ரூ பண்ணுகிற, நீ டைட் பண்ணும்போது போலன்னு வச்சுங்க அமுக்குவே. எப்படி அமுக்குவே? ஏன்னா உன்னுடைய நேச்சர் அது அமுக்கும் போது. ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸ் அது மேலே குத்து அழுத்தின உடனே அது நெட்டு நம்ம உள்ளே போய்டும். அது போல்டு ஓனர் பக்கத்தில் இருக்கிறாரு, வெள்ள ஸ்க்ரூ உள்ளே போகல. புரிஞ்சிச்சா நான் சொல்கிறேன்ட்டு? உன் நேச்சர் என்ன, வேலை என்ன? அத்தை மகள் பக்கத்தில் இருந்தால் ஐலேசா எங்கே துடுப்பு போடுறான், ஏலேலோ ஐலேசா ஏலேலோ பாட்டு கேட்டுக்கிறீங்களா? மாமி மாவோ பக்கத்தில் இருந்தால் ஐலேசா. ஏன்னா அப்படி நினச்ச உடனே மாமி மாவனே அத்தை மாவல் நினச்சா என்ன ஆகிடுவான்? கிக் ஆகிடும். அவன் போடுற துடுப்பு எப்படி இருக்கும்? ஓனர் பக்கத்தில் இருக்கிற அப்படின்னா ஸ்குரு போகாது. அதனால தான் ஒர்க் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து வல்கராக பேசலான்னு சட்டமே இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரியை கூப்பிட்டு வச்சுட்டு போயிட்டு வாடான்னு சொல்லலாம், கேஸ் போட முடியாது. அவர் என்கொயரினா ஆஃபீஸில் தான் கூப்பிட்டு என்கொயரி வைக்கணும், அங்கே போய் நீ முடியாது. ஏன்? நீங்கள் நெட்டு டைட் பண்ணல. புரியுதா? என் பேச்சில் நிறைய நீங்கள் அசிங்கத்தெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதுதான். நான் ரொம்ப இயல்பாக உனக்கு எப்போ அழுத்தி சொன்னால் புரியுமா அப்போ தான் நான் செய்ய முடியும், அழுத்தி தான் சொல்ல முடியும். என் செயல் பேசுறது சிறப்பாக பேசுறது இல்லை, புரிய வைக்கிறதுக்கு பேசுறது. புரிஞ்சிச்சா இல்லையான்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும், டார்கெட். ஒரு மனுஷனுக்கு புரியாததுக்கு காரணம்னா, கொள்கை பற்றாளுக்கு என் பேச்சு என்ன ஆகும்? வெறுப்பாக தான் அடிக்கும். ஒரு மதப்பற்றாளுக்கு என் பேச்சு எப்படி இருக்கும்? வெறுப்பு தான் அடிக்கும். அதுக்கு தானே பேசுகிறேன், அதானே என் வேலை. அப்போ அதுக்கு நான் வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியாது. அப்போது செயல்கள் நடந்துன்னு நான் இல்லை இன்னொருத்தன் பேசிட்டு போகிறான், நான் இன்னொருத்தன் பேசுவான்.
இந்த இடத்துல நான் என்னை வர வச்சுக்கிறாங்க, நான் இந்த வேலையை முடிச்சு நான் போயிடணும், அவ்வளோதான் என் வேலை என்னடான்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஒன்று தான், கடவுளின் பேரில் இங்கே சண்டை போகிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, சடங்கு மதம்லாம் தேவையில்லை, சில பல பயிற்சிகள் செஞ்சால் நீ என்ன எல்லாம் சமாதி சாதித்தலாம், ரொம்ப எளிமையாக இருக்குதுன்ட்டு, இவ்வளோதான் என்னுடைய வேலை. இதை நான் எப்படி செய்யணும்? சந்தோஷமாக செய்யணும், இன்கம்ஃபர்டபுளாக இல்லை அன்கம்ஃபர்டபுளாக அதாவது பொருந்தாத ஒரு சூழ்நிலையை நானே உருவாக்கிக்கணும். வாங்க உட்காருங்க, நான் உனக்கு இனி சொல்ல வரது என்னான்னு சொன்னால் தூங்கிட்டிருப்பீங்க நீங்கள். என் வேலை என்ன இல்லை, உங்களை தூங்க வைக்கிறது இல்லை, தூங்குறவங்கள எழுப்புகிற வேலை. அதை எப்படி தான் செய்ய முடியும்? என்னோட நீங்கள் தனியாக உருவாடி பாருங்களேன், அப்படிலாம் இருக்காது, அவ்வளோ வன்முறையான பேச்சுங்களாம் இருக்காது, அசிங்கமான வார்த்தைங்களாம் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்? தனிநபரோடு எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை, எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. என்னுடைய முரண்பாடு எங்கே? கூட்டத்தில் தான். இப்போது கடன் வாங்கிட்டேன், இல்லை பிரச்சனை ஆயிடுச்சு, துன்பப்படுறேன், என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்ணை சரியில்லை, நிறைய ஃபோன் எனக்கு, என் பொண்டாட்டி சரியில்லை சார், என் குடும்பம் சரியில்லை, என் அண்ணன் சரியில்லை, என் தம்பி சரியில்லை, என் மாமா சரியில்லை, என் மச்சான் சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, ஏன் நானே சரியில்லை. சமயத்தில் சொல்கிறவங்களுங்கிறாங்க, நானே சரியில்லை சார், குடிகாரனாக இருக்கிறேன். இல்லை, நீ சரியில்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆட்பட்டு உன்னை அது வேலை வாங்கின்னு இருக்குது. சாராய கடை உன்னை சாதாரணமான கூப்பிடுது, நீ போகிற, உனக்கு அதில் செயல்படுறதுக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்றதுனால தானே போகிற. இப்போ என்ன உன் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இருக்கிறீங்களான்னே உங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறதெல்லாம் நீ இருக்கிறது உனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நிறைய விஷயம் உன்னை வேலை வாங்காது. ஏன்னா இந்த வேலையை இவன் செய்ய முடியாதுன்னு அதுக்கே தெரியும். எதுக்கே? அக்னி பொருள்களுக்கே தெரியும். இவனால் என்ன பண்ண முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது. முதல்ல நீ செய்ய தயாராகிடு, வேலை செய்யவும் செய்ய, அப்புறமா அவைகள்லாம் உங்ககிட்ட இருந்து விடுதலை கொடுத்துரும். நீ சும்மா பாரு, நான் நடந்துக்கிறேன்னு, நீ சும்மா பாரு, நான் யார்கிட்ட வேலை வாங்கிக்கணுமோ அவங்கள வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன். அதுமாதிரி நீங்கள் ஒரு பார்வையாளராகவே மாறினே வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வாங்கினே வருவீங்க? வெறும் மேற்பார்வையாளராகவே மாறினே இருப்பீங்க. ஆமாம், உங்களுதுன்னு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா இந்த உலகம் உங்களை சுதந்திரமாக கொடுத்துரும். ஆமாம், சமாதி உங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, இந்த உலகம் ஒரு விஷயமே இல்லை, இந்த உலகத்தின் அத்தனை செயல்களும் ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் நீங்கள் அற்பத்தின் மேலே தான் அக்கறை எடுத்துக்கிறீங்க. சாராய கடை சாயந்தரம் கூப்பிட்டா ஏன் போகிறீங்க? உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தால் போ, சந்தோஷமாக எல்லாம் பண்ணாத, போகாது. அப்போ உனக்கு சந்தோஷமாக தானே இருக்குது, சந்தோஷமாக போய் ஏன் குடிக்கிறேன்னு வர தப்பாக நினச்சிங்கிற? நல்லது தானே, குடியே நல்லது தானே. குடிக்கிற நீ ஏன் கெட்டதுன்னு சொல்கிற? கெட்டதுன்னா ஏன் குடிக்கிற? இதுதான் என்னுடைய பேச்சு. குடிக்கிற ஆனால் தப்புன்ற, அண்ணன்ற, அவனை மதிக்கிறேன்ற, அவன் சரியில்லைன்ற, ஏன் அவன் தான் அவன் சரியில்லைன்றியா? அவனை வானான்ற விட்டுரு, சரியில்லாத ஒன்றெல்லாம் விட்டுனேவா, சரியில்லைன்னு ஏன் சொல்லுவேன்? இருக்கணும், ஆனால் சரியாக இருக்கணும். நீ விரும்பியபடி இருக்கிறதுக்கா இந்த பூமி? ஏன் எல்லாமே மாறின்னு நிலையானா என்ன இருக்குது, அது விருப்பத்தில் அது போயினுக்குது. நீ எவ்வளோ நேரம் வந்து இங்கே வந்துட்டு போயிட்டு போகிற? ஆனால் இதை புரியாத மடையர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மனிதர்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி இரு அப்படி இருட்டு. அவங்களாண்ட என்ன தண்டிக்கணுமோ அதெல்லாம் தண்டிச்சு அந்த பூமி என்ன பண்ணிச்சு, அனுப்பி வச்சிச்சு. தம்பி ஓகே, நீ பீஸ் போயிடு அப்படின்னு என்ன பண்ணிச்சு. நீ இதெல்லாம் பண்ண மாட்டே, அதெல்லாம் பண்ண மாட்டேல்ல, நான் உனக்கு இதெல்லாம் தரமாட்டேன். நீங்கள் இந்த இயற்கையோட ஒத்திசைவு கொள்ளன்னா இந்த இயற்கை உங்களுக்கு பரிசு தராது. இந்த இயற்கை என்ன பண்ணாது, பரிசு தராது. நீங்கள் ஒவ்வொரு பொருளுமே உங்களை கண்காணிக்குது. நீங்கள் எதோட கூட நீங்கள் ஒரு துணி மடிக்கிறீங்க, விசேஷமாக மடிக்கலை, அவமதிக்கிறீங்க, அதுக்கு தெரியும். எங்கள் பாட்டி எனக்கு சொன்னாங்க, நிறைய வாட்டி நான் சொல்லிடுறேன், மண் வெட்டியை வெட்டிட்டு விசில் அடிக்கக்கூடாதுன்னுவாங்க, கவுத்து போடக்கூடாதுன்னுவா. என்ன பண்ணோம்மா, கவுத்து போட்டால் முதுகு வலிக்கும்னுவா. சம்மந்தங்குதா? மண் வெட்டி கவுத்து போகிறதுக்கும் முதுகு வலிக்கிறதுக்கும் சம்மந்தங்குதாயா? இருக்குது. எப்படி? நேர்த்தியாக வேலை செஞ்சவன், அதை மதிக்கிறவன் விசில் அடிக்க மாட்டான். எப்படி வைப்பான்? பொறுப்பாக வச்சானா இந்த வேலை, இந்த செஞ்ச மண், இந்த மண் வெட்டி எல்லாமே அவன் என்ன பண்ணோம், மதிக்கும். அவன் உடல் வலிக்கிறது இல்லை, வலிக்காது. சூட்சமாக அவ்வளோதான். நீங்கள் வேலைங்களெல்லாம் மதிக்கணும். நீங்கள் ஸ்கூல் இந்த மதிக்கத்தில் கிடையாது. உங்கள் ஃபோர்ஸை நீங்கள் வார்த்தை மூலயமா என்ன பண்ணீங்க, கொடுத்தீங்க. ஒன்று அது நெட்டுக்கும் அம்மா கிடையாது, உங்கள் ஓனர் அம்மாவன்ட்டே நீ போகிறது கிடையாது. ஏன்னா உன் நேச்சர் என்னன்னா, நீ ஒரு சத்தத்தை எழுப்பினா தான் உன் எனர்ஜி வெளியே வரும். ஒரு சத்தத்தை
எழுப்புனா தான் எனர்ஜி வரும். மிதமிஞ்சிய பயம் சத்தம் எழுப்புவேன், மிதமிஞ்சிய கோபம் சத்தத்தை எழுப்புவேன். அந்த சத்தத்தை ஆர்கனைஸ் பண்ணி அசிங்கமான வார்த்தைகளில் விடுறேன். அசிங்கமான வார்த்தைகளெல்லாம் சத்தத்தை வெளியிடுற மாதிரியான வார்த்தைகளாக இருக்குது. இப்படி மெதுவாக பேசினப்ப என்ன பண்ணுவோம், கோபம் வந்துச்சேன்னா ஏன் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எனர்ஜி ஃப்ளோ அதிகமாகுது, சோர்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் வார்த்தை வழியாக அதுனா ஆகுது, அவுட்புட் ஆகணும். அதாவது ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சுட்டு ஒரு குழாவை தந்தால் எப்படி வரும்? ஏன் டேப் தந்தோடனே ப்ரெஷர் பம்ப் ஒர்க் பண்ணிடுச்சு, உடனே டேப்பில் வேகம் என்ன ஆகும்? ஒரு கால் கரண்ட் இல்லைன்னா தான் என்ன ஆகும்? வேகம் இல்லாமல் இருக்கும். அப்படி உனக்குள்ள செயல்கள் விசேஷமாக செய்ய வேண்டிய நேரங்கள் என்ன தான் ஆகுது? உள்ளா ப்ரெஷர் பம்ப் வேலை செய்யுது, உங்கள் ரத்த நாளங்கள்லாம் வேறு மாதிரி ஆகிடுது, இதய துடிப்பெல்லாம் வேறு மாதிரிலாம் ஆகுது. அப்போ தான் நீனா அவரை ஃபோர்ஸ் கொடுக்குற. எந்த செயல் நீ அதிகபட்சமாக செய்யும்போது சத்தம் வருது வரல, சில விஷயங்களை நீ சத்தம் இல்லாமல் செய்யணும், சில விஷயத்த அதெல்லாம் அது தீர்மானிக்கும். எது தீர்மானிக்கும்? எந்த செயலோ அந்த செயல்கள்லாம் தீர்மானிக்கும். நீ என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா ஜஸ்ட் அதை லேசிச்சானவே உனக்கு தேவையானவங்கள்லாம் அதுவே கொடுத்து வேலை வாங்கிக்கும். ஒரு கட்டிங் பிளேயரை வச்சுட்டு ரொம்ப நேரமாக தேடியிருந்தோம். ஒரு மனுஷனை சந்தேகப்படுறது கூட ஆயிடுச்சு. உண்மையிலேயே இந்த கட்டிங் பிளேயருக்கு அறிவு வந்தால் இவனை விட்டு போயிருக்குமான்னு கேட்டேன். பார்த்தா பைக்கில் நின்றுக்குது. இது நான் கேட்குறேன், பின்னாடி ஒருத்தர் வயசு வர்றதோ இந்த வண்டியில் தான் இருக்குதுன்ட்டு. அப்போ நீ பொருள்களெல்லாம் நேசிச்சா என்ன பண்ணாது, உன்னை விட்டு போகாது. சில பேருக்கு கைப்பொருளெல்லாம் கூட வச்சே புதைச்சிருவாங்க. சில கைப்பொருளெல்லாம் கூடவே வச்சு புதைச்சிருவாங்க. மூட்டை தூக்குறோம், ஒரு ஊசி வச்சுருப்பான், இடுப்பில் சொல்லி வச்சுருப்பான், அங்கே காய்ப்பேறி இருக்கும். அந்த ஊசி சாதாரண ஊசி இல்லை, அவன் வாழ்வின் அத்தனை சூட்சமங்களும் அதுக்கு தெரியும். அவன் எவ்வளோ பலத்தோடு அதை எடுக்கிறான்னு பார்க்கும். ஒரு காலம் அவன் பலம் கேட்கும்போது தூக்கும்போது அது உதவும். சாதாரணமானது இல்லை, அது ஒரு நெம்புகோல். அது அவனை புரிஞ்சு வச்சுட்டாரு. அது புரிஞ்சு வச்சு நீ வச்சுக்கிற ஒரு பேனா விசேஷம். அதனால தான் நான் ஒவ்வொரு பொருளுக்கும் வேல்யூ கொடுப்பேன். என்கிட்ட வந்து ஒரு போன பேனாவை நான் சாதாரணமாக போகிறதில்ல, நிறைய நன்றி சொல்லிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவேன், எழுதி இது மாதிரி எனக்கு கூட உழைச்சிருந்தேன், எனக்கு நிறைய எழுதுனேன், உன் மூலமாக எனக்கு நிறைய பயன் வந்ததுன்ட்டு தான் போடுவேன். குப்பையில் போடும்போது கூட என்ன செய்யலாம் நீங்கள்? நான் சொல்கிறேன், உங்கள் அத்தனை செயலுக்கும் ஆதாரமாக கடவுள் தான் இருக்குது. கடவுளோ செயலோட பின்னி இருக்குது. இந்த எல்லா செயலும் யார் செஞ்சால்? கடவுள் தான் செஞ்சது. இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கும் காரணம் என்னான்னு என்ன? கடவுள் தான். அது வெளிப்படுத்துச்சு, இவன் கண்டுபிடிச்சேன்னு சொன்னுங்கிறான். அது என்ன பண்ணுச்சு? வெளிப்படுத்துது. இன்றைக்கி இப்படி நீ வாட்சும் பேனாவும் ஃபோனும் சட்டையும் பேண்ட்டுமா இருக்கணும்னு அது நினச்சிது. அதனால தான் என்ன பண்ணிடுது, இன்றைக்கி அதை கொடுத்துருக்குது. நீ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கூடும் நன்றியோடு இருக்கலாம். எல்லாத்துக்கூடும் நீங்கள் போடுற சட்டையை என்ன பண்ண வேணா, விசிறி அடிக்க வேணான்ற நான் கைட்டு என்ன பண்ண வேணா, விசிறி அடிக்க வேணாம். அழகாக குப்பை தொட்டியில் போடு, குளிச்சுட்டு வான்னு போடு. அந்த துணி என்னான்னு பண்ணி போடு, குளிச்சுட்டு வான்னு போடு. ஒரு சட்டை போடு, அந்த பட்டனை நேர்த்தியாக பாரு, காதலி அழகாக போடு. நீ எதையுமே செய்யறதே இல்லை, பட்டனு போட்டுனுக்கிற, பாட்டு பாட்டுனுக்கிற, வேற என்ன ஒன்று கேட்டுன்னு வரகிற. இந்த சட்டையை நீ மதிக்கவே இல்லை. இந்த சட்டை நீ என்ன பண்ணல, மதிக்கவே இல்லை. உன் செயல்களெல்லாம் நீ மதிக்கணும். ஒரு எழுதுகிற அதை மதி, நீ இப்போ ஒரு பாடுற அதை மதி, நீ ஏதோ பண்ணுற எந்த செஞ்சாலும் என்ன பண்ண, அந்த செயல்களை மதி. அந்த செயல்களுக்கு நன்றி சொல்லு. சரியாக பேசிட்டு வந்த, திட்டுற மதின்ற, நான் கோவப்படுற கோவம் நல்லா போடு. இன்னொரு வாட்டி உன்னை பார்த்து அவன் பயப்படணும். உனக்கு எதிராக ஒன்றாவே பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, அப்படி கோவப்படு. என் செயலில் நீங்கள் கவனிங்க, அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் என்னை தப்பாக நினச்சிப்பாங்க, அது பேருந்து எனக்கு அக்கறை இல்லை. நான் எப்படி இருக்கிறன்றது மேலே தான் எனக்கு அக்கறை. நான் எங்கே இருக்கணும்? ஏன்னா இந்த செயல் எப்போவுமே என்ன தான் எனக்கு போகுது, நடக்க வேண்டிய செயலை என்னால் நிறுத்தவே முடியாது. என்னால் நிறுத்திட முடியுமா ஒரு செயலை? முடியாது. எவ்வளோ தடையான போடுங்களேன், அந்த செயல் நடந்துடும். ஒரு செயலை ஆரம்பிச்சிருப்பான், முடிக்கிறது இல்லை. நிறைய பேர் தொகுத்து இருப்பான், படித்தது இல்லை. வகுப்பார் சிலர் அதுபோல் வாழ்ந்ததில்லை, பாட்டு எழுதியிருப்பான். வகுப்பார் சிலர் அதுபோல் வாழ்ந்ததில்லை, தொகுப்பார் சிலர் இதை சுவைச்சதே இல்லை. என்னன்னா என் நம்பர் பிரகாரம் அடக்கி வச்சுட்டு போயிட்டுருப்பான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவ்வளோ படித்து பார்த்து வச்சுனாருன்னு. அவர் அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் அடக்கி போயிட்டுருப்பார்.
நீங்கள் பேர் வந்திருப்பான், முன்ன பின்ன வந்திருக்கும், நீங்கள் அடிச்சிருப்பீங்க, அல்ஃபாபெட்டில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ஏழை முன்னேல போயிடுவான். இப்போ குடிலுக்கு வந்தவன் ஃபர்ஸ்ட் ஆள் யார்? ஆண்ட்ரூஸா? கிடையாது. ஆனால் அங்கே காட்டுற சீனுன்னா வேறு. ஆனால் அனுபவம், யதார்த்த உண்மையை சந்திக்கிறது, இந்த செயல்கள் மேலே அக்கறை இருக்குதுன்னு சொன்னால், நான் செஞ்சேன்னு சொல்கிறது இல்லை, என்னால் செய்யப்பட்டது, என்னை இவைகள் பயன்படுத்தி கொண்டன. நான் கடன் வாங்கிட்டேன் இல்லை, கடன் வாங்கிட்டேன், என்னால் கடன் வாங்கப்பட்டுச்சு, நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு எதுவும் இருக்குது போல், இனி நான் துன்பப்பட தயாராக இல்லைன்னு முடிவு பண்ணேன். அப்போ கடனை விட்டு நான் பண்ணுவேன், வெளியே வருவேன். நான் இனி துன்பப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணு, துன்பமான வேலைகள் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். சார கடை உன்னை கூப்பிடாது, ஒயின் ஷாப் உன்னை கூப்பிடாது, கொலை பண்ணுறவன் உன்னை கூப்பிட மாட்டான், திருடுறவன் உன்னை கூப்பிட மாட்டான். எதெல்லாம் தப்புன்னு நீ நினைக்கிறியா அதெல்லாம் உன்னை என்ன பண்ணாது, விட்டுரும். கக்கூஸ் கவுத்து கூட நீ தப்புன்னு நினைக்கிறியா, அதை விட்டுரும். நீ அந்த வேலையை செய்யாதுன்னு நினச்சிக்கோ. ஏன்னா வேறொரு புனிதமானவனுக்கு அந்த வேலை, உனக்கு இல்லை. இது அதை புனிதமாக நினைக்கிறான் பற்றியா, அவனுக்கு வேலை, அவன் எங்கேயும் சொர்க்கத்தில் இருக்க போகிறான், உனக்கு இல்லை. இது நீ நினச்சிக்க, அதை கக்கூஸ் கவுத்து அசிங்கமான வேலை இல்லை. இலை எடுக்கிறது ஒரு விசேஷமான வேலை, அது யாரோ புனிதமானவனுக்கு கொடுக்கப்பட போகுது. உனக்கு பிடிக்காத வேலையை நான் செய்யாதேன்றேன். நான் எதெல்லாம் பிடிக்காதுன்னு உரிமை உனக்கு இருக்குது, உரிமை ஒன்று இருக்குது இல்லையா? எதெல்லாம் கொடுக்கப்பட்ட வேலையோ அதெல்லாம் செய். 2 சந்தர்ப்பம் இருக்குது. ஒன்று, நீ பிடிக்காத வேலையை என்ன பண்ணாத, செய்யாது. சும்மனா பாவல் பண்ணி அந்த வேலையை செஞ்சேன்னா அந்த வேலைக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். அந்த வேலை உன்னை தண்டிக்கும், நீ அடுத்தடுத்த வேலையும் சரியாக செய்ய முடியாது. அதனால் பிடிக்காத வேலையை என்ன பண்ணாத, செய்யாது. செய்கிற இல்லையா, அப்படி இந்த பக்கம் வந்துடு, செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக செய்வேன்னு செய். நீயானா முன்னிலைப்படுத்து, அல்லது செயலையானா முன்னிலைப்படுத்து. பிடிக்காத உன்னை முன்னிலைப்படுத்தினா பிடிக்காத வேலையை செய்யாத. இல்லை நீ உன்னை முன்னிலைப்படுத்த மாட்டியா, கொடுக்குற வேலையெல்லாம் செய். கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுனே வந்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும், ஒரு சிறப்பான ஒரு இடம் அத்தனை இருக்குது. இதுதான் ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்குது. கர்மயோகம்னு ஒன்று தனியாலாம் இல்லை. கர்மா எப்பவுமே இங்கே என்ன பண்ணிருக்குது, நந்துன்னு தான் இருக்குது. ஈசனும் இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டான், என்ன பண்ண முடிக்க முடியாது. ஆரம்பித்தவன் அவனை என்ன தான் செஞ்சான், ஆகணும், உன்னை கூட இருந்து தான் ஆகணும். இப்போவும் சொல்கிறேன், இரண்டத்தில் இறைவா, இந்த அத்தனை செயல்களுக்கும் நீ தான் ஆதாரம். இந்த உடம்புல மட்டும்தான் இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனைக்கும் யார் தான், இறைவா நீ தான் ஆதாரம். நானுன்னு ஒன்று ஏதோ ஒன்று சும்மா தூக்கி நீங்கள் நின்றுக்குது, அது கூட யார் தான், உன்னால் ஆனது தான். இந்த நானை மட்டும் நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்டா. எப்படி அப்போ கடவுள் என்ன சொல்கிறதுமா, நானுன்னு நீ தானே சொல்கிற, நீ மகிழ்ச்சியாக உன்னை யார் வானான்னு கேட்க போகிறான். உன்னை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கடவுள் எங்கேயுமே தடை சொல்லவே இல்லை. சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கிறடா தம்பி பொடி, சாராயம் குடிக்கணும்னு நினைக்கிறடா, கொலை பண்ணணும்னு நினைக்கிறடா தம்பி, கொலை பண்ணு, ஆனால் சந்தோஷமாக தானே பார்த்துக்கொண்டான். அவன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் வச்சுக்கிறான், என்னன்னு, மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் அதை செய்கிற யாருக்காக பாரு, கொண்டாட்டமாக இல்லை அதை நீ செய்கிற எதுக்காக பாரு. ஏன் யாருக்காகவோ எதுக்காகவோ பொய்யா செஞ்சுன்னுக்கிற, ஏன் உண்மையாக தான் செய்ய, செயலில் சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் உண்மையாக எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. நீங்கள் பப்ளிக்காக என்ன பண்ண முடியாது, கக்கூஸ்க்கெல்லாம் போக முடியாது. கக்கூஸ்க்கு எப்படி தான் போக சொல்லிடுறாங்க, ரகசியமாக தான் போக சொல்லிடுறாங்க. அப்போ ரகசியமாக போகிறது நீ ரகசியமாக செயல்படு. ஆனால் அந்த ரகசியமாக சரியாக பேணிட்டு வர வேண்டியது வேலையாது, வந்து சரியாக கழுவிட்டு வர வேண்டியது வேலையாரு. யாரும் கண்கணிகளேன்ட்டு நீ பாண்டு தப்பாக செஞ்சுட்டு வந்தியானா, அப்போ ரகசியமாக செஞ்சிறியோ இல்லை பகிரங்கமாக செய்கிறியோ. ஆனால் எப்படி செய்யணும் செயல்களை, உண்மையிலேயே ஈடுபாட்டோடு தான் செய்யணும். அப்படி செஞ்சால் அந்த செயல்கள் விசேஷமானவைகள். நீயும் என்ன ஆகிடுவே, அந்த செயல்கள் உன்னை பாராட்டுது. சம்பளம் வாங்குறதெல்லாம் வெளியே சும்மா, சம்பளம் வாங்குறதெல்லாம் ரெண்டாவது. நான் ஒருத்தருக்கு உபதேசம் தரேன், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், காசு கொடுத்துரு காசு கொடுக்காது 2 பேர் தானே உட்காந்துப்பாங்க. காசு கொடுத்துரு மட்டுமா பார்த்து பேசினப்ப நினைக்கிறீங்க? 2 பேரும் தானே பார்த்து பேசணும். இவர் தான் கேள்வி கேட்கணும், இவர் கேள்வி கேட்கலன்னு சொல்ல முடியும்? அது பேர் கற்றுக் கொடுத்தலாம் ஆகாது. அப்போ எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய். யாருக்கு தான் தெரியும் சரியா இல்லையான்ட்டு, உனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியேந்து பார்க்குறோம், திருப்பி நினச்சினுக்கலாம். அந்த ஒரு என்ன ஆக போகுது, டைட்டாக போகுது, அசிங்கமாக சொல்கிறோம், சொன்னு போட்டோமே. நாளைக்கு லூஸான யாரை கேட்பான், அவன் உன்னை தானே கேட்பான். அவன் வந்ததுனால அதையும் லூஸ் ஆக்கிட்ட, அவன் வந்து உன் வேலை என்ன ஆச்சு, நீ என்ன பண்ணான், அவ்வளோதான்.
அப்படி அவர் கேட்டார்னு வச்சிங்களேன், சார் அப்போ தான் டைட் ஆகும்னு சொல்லி போட்டுப்போ, அவர் எஜுகேட் பண்ணிட்டுப்போ. அது கூட புரிஞ்சுக்காத ஓனராக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை? அந்த வேலையை எதுக்காக செய்கிற பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற அத்தனையும் இப்போ இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டு இந்த கொத்தனார் இருக்கிறாரு, இந்த கல் போட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் போகிறாரு, எத்தனை உயிர்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்து போகுது. சரியில்லாமல் செஞ்சுருந்தாருன்னா என்ன ஆகும்? ஒரு தூணில் கம்பி சரியாக வைக்காமல் கம்பி தனியாக வச்சுட்டு கட்டு போயிட்டுருக்கிறாரு, ஊந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பாதிப்பெல்லாம் அவருக்கு உண்டா இல்லையா? நான் கட்டாயம் பனிஷ்மெண்ட்டு உண்டு. ஸோ சின்ன சின்ன வேலைங்க தானே, பெரிய வேலைங்க தானேன்னு வேலையில் எந்த சின்னது பெருசுமே இல்லை. எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலை உன் விருப்பத்தில் மகிழ்ச்சியாக செய். இல்லையா உனக்கு பிடிக்கலையா அந்த வேலையை என்ன பண்ணாத, தயவு செய்து செய்யாது. என்னால் முடியாது, நான் அதை உடன்படல, நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னே சொல்ல. ஏன் இப்போ தான் நமக்கு நல்லது. நமக்கு இன்வால்மெண்ட் இல்லாத வேலையை நம்ம என்ன பண்ணுவோண்ணா செய்வோண்ணா. அப்போ நமக்கு இன்வால்மெண்ட்டான வேலையை தர இந்த உலகம் காத்துன்னு இருக்குது. இங்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, காசு தான் பிரதானம், நான் வேலை செய்ய போகிறேன் எந்த வேலையாக என்ன நினச்சிட்டேன்னா, அப்போ பணம் பண்ண பார்க்குறே தவிர நீ வேலை செய்ய பார்க்கல. பணத்துக்கு செய்கிற வேலை என்ன செய்யலாம், எவ்வளோ வேணால் செய்யலாம். அதில் போய் கொள்கையெல்லாம் பேசாத, அங்கே போய் என்ன பண்ணாத, கொள்கையெல்லாம் காசு கொடுக்குறாரு நான் அதை வேலை செஞ்சேன் அப்படி எங்கேயுமே நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே காசுக்காகவே நீங்கள் அந்த வேலையை ஒத்துக்கினாலுமே அந்த வேலையை எப்படி தான் செஞ்சாகணும், நேர்த்தியாக தான் செஞ்சாகணும். கூலியை நீங்கள் முதல்ல பேசிக்கலாம், இல்லை கடைசியாக பேசிக்கலாம். தொலைகிற வேலையை என்ன தான் பண்ணி ஆகுனா, 5 ரூபாய்க்கு இவ்வளோ தான் அழுத்துவேன், 2 ரூபாய்க்கு இவ்வளோ அழுத்துவேன்னா என்ன பண்ணக்கூடாது, முடியாது. அப்படி இல்லை வேலை, இந்த உலகம் அப்படி இல்லை. அப்படி பண்ணியானா இயற்கையை ஒன்று என்ன பண்ணோம், அப்படி தான் பண்ணோம். புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். செயல்களும் நானும் எப்படி சொல்ல வரேன்னா, நான் ஒரு நிலையானவை இல்லை, ஆனால் செயல்கள் நிலையானவைகள். இந்த செயல்களை நான் விருப்பத்தில் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த செயல்களை நான் செய்ய போகிறேன், செய்ய மாட்டேன்ட்டு. ஒன்று செயல்களை நான் விருப்பத்தில் தேர்ந்தெடுத்துக்கணும், இல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைங்களை செயல்களை நான் என்ன பண்ணால் சரியா செய்யணும். இவ்வளோண்டு தான் விஷயம். இப்படி நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா எங்கே இருப்பேன், சொர்க்கத்தில் தான். என்னை யாரா நரகத்தில் தள்ள முடியுமா என்ன? ஏன் நான் செய்யும்போது செய்கிற வேலையை எப்படி தான் செய்கிறேன், சரியாக தான் செய்கிறேன். அதில் தப்பு எதனா வந்தால் திருத்திக்கும் தான் செய்வேன். தப்பு தான் வரட்டும், ஆனால் என்ன பண்ணிப்பேன், திருத்திப்பேன். ஏன் நான் கிளாக் வைஸில் திருப்பி வேண்டிய ஸ்க்ரூ ஆண்டி கிளாக் வைஸில் திருப்பி பார்க்குறேன், என்ன ஆகல உள்ளே போகல. இப்படி திருப்பினோடனே போச்சு, கற்றுப்பேன் தானே, கற்றுப்பேன். எப்போ சரியாக இருந்தான்னா பெடலில் சைக்கிளில் 2 பக்கமும் ஆண்டி கிளாக் வைஸில் தான் வச்சுருப்பான். ஏன் சைக்கிள் மிதிக்கும் போது என்ன இருக்கக்கூடாது, இது கைட்டுன்னு வந்துடக்கூடாது. நீங்கள் லெஃப்ட் சைடு பேடில் எதுவுமே ரைட் சைட்லேயும், ரைட் சைடு பேடில் எதுவுமே லெஃப்ட் சைட்லேயும் போட முடியாது. போட்டிங்கன்னா அடிக்கடி கைட்டின்னு வரும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் அப்போ கிளாக் வைஸ்ன்னு கற்றுன்னு இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம். வெறும் படிப்போ அல்லது வெறும் உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு நினைப்போ விட்டுரு. ஏன்னா செயல்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உன்னை செக் பண்ணுது, நீ சரியானவன் தானா, எதுக்கு செய்கிற வேலைக்கு. நீங்கள் இந்த உலகம் இன்டர்வியூ எடுக்கிறதெல்லாம் கிடையாது. நீ சரியில்லாதவன்னா அது ஒன்று, இவர் சரியில்லாதவன்னு கடவுளுக்கு சொல்கிறோம், பனிஷ்மெண்ட் உனக்கு. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போது இந்த செயல்களை நேர்த்தியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் செய்ய வேண்டியது யார்? நான் பொறுப்பு இருக்கணும். ஒரு மனிதனுக்கு பொறுப்புணர்வுன்றது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செயல், இந்த உலகம் எப்போதும் இயங்கிக்கின்னு இருக்கணும். நான் போயிடுவேன். அப்போ நான் எப்படி செஞ்சுட்டு போனோம் ஒரு வேலையும். பனைமரம்லாம் சாதாரணமாக காய்ச்சிடாது, 25-30 வருஷம் ஆகும். இந்த பனைமரத்தை வச்சவன் அறுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்போ யாருக்காக வச்சுட்டு போனா? அப்போ அந்த பனைமரத்தின் பலனை அனுபவிக்காத ஒரு மனிதன் ஏன் வச்சுட்டு போனான்? பின்னாடி வர ஒரு மனிதனுக்கு. அப்போ வாழ்க்கை என்னத்துக்குன்னா, நம்ம வந்தோம், நம்ம வேலையை செஞ்சோன்றது மட்டும் இல்லாமல் சரியாக செஞ்சோம், சந்தோஷமாக சரியாக செய்யறதுன்றது எதுன்னு கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக செய்யணும். இல்லையா இந்த வேலை எனக்கு வேணால் வேறு வேலை செய், உடன்படாத வேலை என்ன பண்ணாத செய்யுது. இப்போ செயல்கள்லாம் இன்னும் இது தப்பாக நடக்குது, இந்த செயல்லாம் எனக்கு தப்பாக, எனக்கு ஏன் இது தப்பாக நடக்குது, ஏன்னா நீ சரியாக செய்யலை. தப்பாக நடந்துச்சுன்னா அந்த வேலை என்ன பண்ணாத செய்யாது. சார் நான் கடன் வாங்கும்போது குத்துற முடியும்னு வாங்கினேன், அந்த செயலை செஞ்சேன், ஆனால் இப்போ திருப்பி தர முடியல. வாங்கும்போது சந்தோஷமாக வாங்கினியா? இல்லை. சந்தோஷமாக வாங்கியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், திருப்பி கொடுத்துருப்போம். அங்கேயே உனக்கு சங்கோஷமாக இருந்தது, வாங்கலாமா வேணாமா டைலாமாவா இருந்த யாருக்காகவோ
எந்த செயலையும் யாருக்காகவும் செய்யாது. யாருக்காக செய்? ஒன்று செயலுக்காக செய், அல்லது உனக்காக செய். இப்போ அம்மாவுக்கு சாப்பாடு போடுறது ஒரு செயல், அம்மாவுக்காக இல்லை, உனக்காக செய்யணும். அண்ணன் தம்பியை வாழ வைக்கிறது ஒரு செயல், அது அண்ணன் தம்பிகளுக்காக செய்யறது இல்லை, உனக்காக செய்யறது. எப்போதும் உன்னை மையப்படுத்து. ஏன்னா திருப்தி அடைய வேண்டியவன் நீ, யார் இல்லை, எதிராக இல்லை. நீ போடுறதுல திருப்தி ஆகிடு, சாப்பிட்றதுல திருப்தி ஆகாது வேலை அவன் வேலை. நான் சரியாக போட்டேன்னு சொல்லு. எப்படி சொல்லணும்? நான் சரியாக போட்டேன், நான் சரியாக பரிமாறிட்டேன், நான் சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டேன்னு நீ சொல்லு. ஏன்னா அதுலேயே நீ திருப்தி ஆகிடுவேன். அப்புறமா யாரோட பிரச்சனை? இது பிரச்சனை. செயல்கள் தவறாக இருந்தாலும் நீ பொறுப்பு இல்லை. ஆனால் நீ எப்படி செஞ்சுருக்கணும்? சரியாக செஞ்சுருக்கணும். செயல்கள் மீது எப்போதும் குறைகள் இல்லை. செயல்களை சரியாக செஞ்சேன்னா விதின்னு ஒன்று என்ன பண்ணாது, தாக்காது. இந்த கேள்வியை மகேஷ் கேட்டிருந்தார். ஐயா, நான் சொல்ல வந்தது நானும் இல்லைங்கய்யா, நானுக்குள்ள செயல்கள்லாம் நடக்குது இல்லை அதுன்றார். எந்த செயலுமே எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியா அது நல்லா இருக்கணும்னு செய்யணும். அந்த செயல் சிறப்பாக இருக்கணும்னு செய்யணும். பிரித்தியார் பாராட்டத்துக்கு செய்து நடிக்கிறது என்னுடைய உச்சகட்ட முடிவு, இது என்னால் இவ்வளோ அழகாக தான் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சுட்டு வந்துருக்கணும். இதுக்கு மேலே உன்னால் அழகாக செய்ய முடியாது, அவ்வளோதான். தப்பு கிடையாது. அது கம்மியாக கூட இருக்கலாம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது, அது பிரச்சனை கிடையாது. நான் திருப்தியாக செஞ்சேன், என்னால் செய்ய முடியும், ஆனால் நான் செய்யலை. நான் ஏன் அவ்வளோ செய்யணும்னு நீ நினச்சேனாவே என்ன இல்லை, அங்கே அந்த செயலை எப்படி செய்யலை, சரியாக செய்யலை. அது தானே உண்டுன்றேன் நான். அதுக்கு பனிஷ்மெண்ட்டே உண்டு. சரியாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்கள் செயல்கள்லாம் நேர்த்தியாக இருக்கட்டும். பேண்ட்டில் ஊக்கு போகிறதா இருக்கும், சட்டில் பட்டனு போகிறதா இருக்கும், மூஞ்சிக்கு பவுடர் பூசத்தா இருக்கட்டும், இல்லை கண்ணுக்கு மை வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கூட செயல்கள் தான். எப்படி செய்யணும்? நேர்த்தியாக செய்யணும். பழகிச்சுன்றதுக்காக ஒரு செயலை அனாவசியமாக செய்கிறீங்க. ஹோட்டலில் சர்வர் எல்லாருக்கும் இருந்தால் தர டம்முன்னு வச்சேன்னா அந்த சர்வர் என்ன பண்ணுவாங்க? அதுதான் தண்ணி குடிக்கிறான், 4 விரல் உள்ளோ எடுத்து வைக்கிறான். எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. பார்த்துக்கோங்க, சிறப்பாருங்க.